காசாவின் தெருக்களில் இன்று விளையாட்டுகளின் சத்தம் இல்லை, கனத்த மௌனம்தான் குடிகொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய தாக்குதல்களின் கொடூரத்தால் சுமார் 11 லட்சம் பிஞ்சு குழந்தைகள் இன்று மனதளவால் சிதைந்து உளவியல் உதவி தேவைப்படும் நிலையில் இருப்பதாக சொல்கிறது அல் ஜசீரா. அப்படி என்ன நடக்கிறது? விரிவாக பார்ப்போம். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக் பாரதி. காசாவில் நிகழ்ந்த குண்டுகளின் பேரிரைச்சல் அங்குள்ள குழந்தைகளின் காதுகளை பாதித்ததோடு நின்றுவிடவில்லை, அவர்களின் ஆன்மாவையே உறைந்து போகச் செய்திருக்கிறது. அதிர்ச்சியால் பேசும் திறனை மெல்ல மெல்ல இழந்து வரும் அந்த குழந்தைகளின் மௌனம் உலகத்திற்கு அவர்கள் விடுக்கும் வலிமையான, அதே நேரத்தில் வேதனை நிறைந்த அறைகூவலாக இருக்கிறது. அப்படி என்ன செய்தது காசா போர்? இந்த அழிவின் வரலாறு அக்டோபர் 2023 இஸ்ரேல் காசா மீது தன் முழுமையான தாக்குதலை தொடங்கிய போது எழுதப்பட்டது. ஹமாஸ் பயங்கரவாதிகளை பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு இஸ்ரேல் நடத்திய முழுமையான முற்றுகை வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை உள்ளடக்கியது. அதுதான் காசாவை சுடுகாடாக மாற்றியது. தொடக்கத்தில் வடக்கு காசாவை இலக்காக கொண்டு பெய்த குண்டு மழை பின்னர் தெற்கு பகுதிக்கும் பரவி தப்பி ஓட வழியின்றி மக்கள் அகதிகளாக அலைக்கழிக்கப்பட்டனர். மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் தங்குமிடங்கள் கூட இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கவில்லை. 2024, 2025களில் போர் தீவிரமடைந்த போது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகின. அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் குழந்தைகளும் பெண்களும் தான். உணவு, நீர் மற்றும் மருந்துகள் தடுக்கப்பட்ட நிலையில் ஒரு தேசமே பட்டினியாலும் நோயாலும் மெல்ல மெல்ல சாகடிக்கப்பட்டது. 2026 தொடக்கத்தில் தற்காலிக போர் நிறுத்தங்கள் பேசப்பட்டாலும் இடிபாடுகளுக்கு நடுவே மிஞ்சியிருப்பது உயிரிழந்தோரின் உடல்களும் ஆதரவற்ற குழந்தைகளின் மௌனமும் தான். இந்த தாக்குதல் காசாவின் கட்டமைப்பை மட்டுமல்ல, அந்த மண்ணின் வருங்கால தலைமுறையின் மனசாட்சியையும் நிரந்தரமாக சிதைத்து விட்டிருக்கிறது. காசாவின் மழலைகள் ஏன் பேச மறுக்கிறார்கள்? அந்த மௌனத்திற்கு பின்னால் இரத்தமும் கண்ணீரும் கலந்த கதைகள் உண்டு. ஒரு புறம் கண்மூடித்தனமான குண்டு வீச்சுகள் குழந்தைகளின் மென்மையான தலைகளையும் நரம்பு மண்டலங்களையும் சிதைத்து போட்டிருக்கின்றன. மறுபுறம் எங்கு பார்த்தாலும் சடலங்கள், சொந்தங்களின் மரணம், இடிந்து விழும் கூரைகள் என தொடர்ந்து நிகழும் பேரதிர்ச்சிகள் அவர்களின் பேசும் ஆற்றலை முற்றிலுமாக விழுங்கிவிட்டிருக்கிறது. காசாவில் 2 முறை மருத்துவராக தன்னார்வ பணிகளை செய்திருக்கும் பிரெஞ்சு மருத்துவர் கேட்ரின் கிளாட்ஸ் ப்ரூபக் இது வெறும் குறைபாடு அல்ல, குப்பைகளுக்கும் இடிபாடுகளுக்கும் இடையே புதைந்து கிடக்கும் மௌன துயரம் என்று கண்ணீரோடு விவரிக்கின்றார். அவருடன் அல் ஜசீரா நடத்திய நேர்காணல் காசா போரின் கோரமான பின்விளைவுகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. காசாவின் ஹமாத் மருத்துவமனை வார்டுகளில் இன்று மழலை மொழிகளுக்கு பதிலாக மூச்சுக்காற்று மட்டுமே கேட்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். அந்த குழந்தைகள் ஹிஸ்டரிக் எஃபோனியா எனப்படும் தீவிரமான மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையின் குரல்வள சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் முசா அல் கோர்த்தி இதை பற்றி கூறும்போது, குழந்தைகளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அவர்களது குரல் வளையை பாதித்துள்ளது. இதனால் சிலர் பேசும் ஆற்றலை முற்றிலுமாக இழக்கும் சோகம் நேர்ந்துள்ளது என்று கவலை தெரிவிக்கின்றார். குழந்தைகளுக்கு என்ன ஆனது? அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 5 வயது சிறுவன் ஜாட் இதற்கு முன் எந்த குறைபாடும் இன்றி கலகலவென பேசிக் கொண்டிருந்த குழந்தை அவன். ஆனால் போரின் தாக்குதல் அவனை பாதித்திருப்பதால் இன்று விக்கித்து நிற்கிறான். அவனது உதடுகள் அசைகின்றன, ஆனால் அதிலிருந்து சொற்கள் வெளிவரவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறார் அவனது தாயார். இதேபோல் அங்கு சிகிச்சை பெற்று வரும் 4 வயது சிறுமி லூசின் தம்புராவின் கதை இன்னும் ரணமானது. வான்வழி தாக்குதலில் அவள் வீட்டின் படிக்கட்டுகள் இடிந்து விழ 3வது மாடியில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறாள் அந்த சிறுமி. உடல் காயங்கள் மெல்ல மெல்ல ஆறினாலும் அவளது நாவிற்கு இன்னும் உயிர் வரவில்லை. ஒரு காலத்தில் பாடித் திரிந்த அந்த பறவை இன்று கூண்டுக்குள் அடைப்பட்ட மௌனச் சிலையாக காட்சியளிக்கிறது. இந்த தற்காலிக மௌனம்
நிரந்தரமான வளர்ச்சி குறைபாடாக மாறிவிடுமோ என்று அச்சம் மருத்துவர்களை உலுக்குகிறது. இதை பற்றி மருத்துவர் ப்ரூபக் விவரிக்கையில், குழந்தைகள் பேசக்கூடாது என்று பிடிவாதம் பிடிக்கவில்லை, உளவியல் ரீதியாகவே அவர்களது உடல் தற்காப்பு போரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே மரணக்குழியாக தோற்றமளிக்கும் போது குழந்தைகளின் நரம்பு மண்டலம் உறைந்து போயிருக்கிறது. நான் அசையாமல் இருந்தால், பேசாமல் இருந்தால் யமன் என்னை விட்டு விடுவான் என்று ஒரு மாய பாதுகாப்பு உணர்வுக்குள் குழந்தைகள் தங்களை சுருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் விளையாடுவதை நிறுத்திவிட்டார்கள், சிரிப்பை மறந்து விட்டார்கள். இது அவர்களின் அறிவாற்றலை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருப்பது என்று விவரிக்கின்றார். காசாவில் மட்டும் ஏன் இப்படி? மருத்துவர் கேத்ரின் கிளாட்ஸ் ப்ரூபக் காசா பகுதிகளில் 12 ஆண்டுகளாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அவர் குறிப்பிடும் போது, காசாவைப் போல ஒரு நரகத்தை நான் எங்கும் கண்டதில்லை என்கிறார். அங்கே பாதுகாப்பு என்ற சொல்லுக்கே அர்த்தம் இல்லை. குழந்தைகளின் மூளையில் உள்ள அச்சத்தின் மையமான அமாக்டலா எப்போதும் அலறிக்கொண்டே இருக்கிறது. கற்றல் மற்றும் உணர்ச்சிகளை கையாளும் பகுதிகள் முற்றிலுமாக செயலற்று போயிருக்கின்றன என்கிறார். காசாவில் எல்லா இடங்களிலும் குண்டுகள் விழுகின்றன. ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஆபத்தில் இருக்கிறார்கள். உடல் நலம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளின் முழுமையான வீழ்ச்சி இந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்கி இருக்கிறது. உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உங்களுக்கு தேவையான எந்த உதவியையும் உங்களால் காசாவில் பெற முடியாது. அங்கிருந்து தப்பிச் செல்லவும் முடியாது. உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவதையோ அல்லது காயங்களுக்கு கட்டப்பட்டிருக்கும் கட்டுகளையோ காட்டிவிடுவது எளிது. ஆனால் அதிர்ச்சியால் பூட்டிக்கொண்ட குரலை நான் எப்படி சரி செய்வது என்று கண்ணீரோடு கேட்கிறார். குழந்தைகளுக்கு அங்கே அளிக்கப்படும் சிகிச்சைகள் என்ன? இருண்ட அந்த பாதையில் சிறிய வெளிச்சமாக தெரிவது சில மென்மையான சிகிச்சைகள் மட்டுமே. நரம்பு குமிழ்கள் என்ற பெயரில் சோப்பு குமிழ்களை ஊத வைத்து குழந்தைகளின் நரம்புகளை அமைதிப்படுத்த மருத்துவர்கள் முயல்கிறார்கள். மெதுவாக காற்றை வெளியேற்றி அந்த குமிழ்கள் பறப்பதை பார்க்கும்போது குழந்தைகளின் அச்சுறுத்தப்பட்ட மனம் தற்காலிகமாக அமைதி கொள்கிறது. ஆனால் மருந்துகளும் உபகரணங்களும் போரினால் அழிக்கப்பட்ட நிலையில் அந்த சிகிச்சையை தொடர்வது ஒரு பெரும் போராட்டமாகவே உள்ளது. காசாவில் குழந்தைகளின் குரல் ஒலி மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் குண்டுமழையின் கோர ஒலி அடங்கியாக வேண்டும். அணுகுண்டுகள் விழுந்த தாக்கம் பல ஆண்டுகளாக ஹிரோஷிமா நாகசாகியில் பிறந்த ஒவ்வொரு பிறப்பையும் பாதித்தது. நிகழ்கால உலகத்தை கண்ணீரால் கதற வைக்கும் போர்கள் எதிர்கால உலகத்தை பேச்சிழக்கச் செய்கிறது என்பதை மனிதகுலம் எப்போது உணரும்? குழந்தைகளின் இந்த அமைதியான அலறல் போர் அரசியலை விரும்புபவர்களின் செவிகளில் எப்படி கேட்கும்?